வந்து தாவேகாவுக்குள்ள விஜயபாஸ்கர் ரெண்டு பேர் வந்த விஷயங்கள், அவங்க மேலே ஆல்ரெடி வழக்குகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு திமுக தரப்புலையும் சொல்லிட்டு இருக்காங்க. அதிமுக ஊழல் குற்றச்சாட்டுக்குள்ளே இருக்குது, திமுக ஊழல் குற்றச்சாட்டுக்குள்ளே இருக்குது. ஸோ ஊழல் குற்றச்சாட்டுங்கிறது வந்து எல்லா கட்சியுமே அதுக்குள்ளே இருக்கு. தாவேகாவும் ஊழல் குற்றச்சாட்டுக்குள்ளே மாறிட்டுன்னு எடுத்துக்கங்க. கரூர் சம்பவத்தில் திமுக அரசு வர்சஸ் தாவேகா அந்த நிகழ்வு இதுன்னு தான் சொன்னாங்க. பட் ரெண்டு பேரையும் தாண்டி எம்ஆர் விஜயபாஸ்கர் ஜெயித்திருக்கிறாரு. விஜய்க்கு செல்வாக்கையும் ஸ்டாலின் செல்வாக்கையும் தாண்டி அவர் ஜெயித்திருக்கிறாருன்னா அது செந்தில் பாலாஜி அவங்களோட கடுமையான உழைப்பையும் மீறி அவர் ஜெயித்திருக்கிறாருன்னா வந்திருக்கக்கூடிய எல்லாருக்குமே வந்து என்னென்ன பொறுப்புகள் கொடுப்பாரு எதிர்பார்க்குறீங்க தாவேகால? இன்னைக்கு அமைச்சராகவும் இடைத்தல் இது வந்து விஜய் என்ன ப்ரெடிக்ட் பண்றாங்க நம்ம ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. அவருக்கு he might have his own calculations. அவர் இடைத்தேர்தல் வர இப்போ வந்தாலும் வந்து தான் தேரணும். இடைத்தேர்தலை வேட்பாளராக நிறுத்துறாரா அல்லது வேற அகாமடேஷன்ஸை நல்லபடியாக கொடுக்குறாராங்கிறது தெரியல. பட் ரிவார்ட் பண்ணுவார்னு தான் எனக்கு தோணுது. சார், இன்னும் அதிமுகலேருந்து பலரும் ராஜினாமா பண்ணிட்டு வருவாங்க, அந்த எண்ணிக்கை அதிகரிக்குன்னு சொல்றாங்க இல்லையா? இல்லை, ஏற்கனவே 25 பேர் எழுத்து ஓட்டு போட்டது தானே. அந்த 25 32 ஆக விடாமல் பண்ணாதான் எடப்பாடிக்கு சாதனை. அந்த வாக்கு வந்து எடப்பாடியை பாதிக்கத்தான் செய்யும் நினைக்கிறேன். வரப்போற இடைத்தேர்தலில் திருச்சி கிழக்கில் ஸ்டாலின் அவர்கள் மீண்டும் போட்டியிடுறதா ஒரு செய்தியை பார்க்குறோம். இப்போ விஜய் வர்சஸ் உதயநிதினு வர்றது, ஸ்டாலினுக்கு டெலிகேட்டட் பவரான உதயநிதிக்கு ஸ்டாலின் தான் ரியல் லீடர், ஒரு பெரிய ஸ்டேச்சரை கொடுக்கும். ஓகே, அது தலைவர் விஜய் எதிர்கட்சி தலைவர் உதயநிதினு சொல்றது உதயநிதிக்கு லாபம். இன்னைக்கு விஜய்க்கு தான் செல்வாக்கு. ஆனா எங்க அப்பாவை காணோம்னு சொல்லி ட்ரிகர் பண்றதுனால திரும்ப அவர் உள்ள வருவாரு. அந்த ட்ரிகருக்கு வந்து உள்ள வந்தா உதயநிதி ஸ்டாலினுக்கு அந்த போக்கஸ் வந்து குறையும். ஸோ அந்த இடம் வந்து இது போன்ற வீடியோக்களை தொடர்ந்து பார்ப்பதற்கு தமிழ்நாடு டைம்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எங்களுடைய சமூக வலைதள பக்கங்களான ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், எக்ஸ் பக்கங்களை ஃபாலோ பண்ணிக்கோங்க. உலகெங்கும் வாழும் தமிழ் நெஞ்சங்களுக்கு கிறிஸ்டியின் அன்பு வணக்கம். நம்மோடு அரசியல் விமர்சகர் ரவீந்திரன் துரைசாமி இருக்காரு. வணக்கம் சார். வணக்கம் தம்பி. இப்போ வந்து தாவேகாவுக்குள்ள விஜயபாஸ்கர் ரெண்டு பேர் வந்த விஷயங்கள், அவங்க மேலே ஆல்ரெடி வழக்குகள் இருக்குது அப்படின்னு சொல்லி திமுக தரப்புலையும் சொல்லிட்டு இருக்காங்க. இவ்வளோ எதிர்வினைகளோடு அவங்க சேர்த்து ஏங்க தமிழ்நாட்டில் போய் வழக்கெல்லாம் பெருசாக பேசிக்கிட்டு எங்க ஜெயலலிதா இன்ஸ்டிடியூஷனலைஸ் கரப்ஷன் பண்ணுவாங்க. இன்ஸ்டிடியூஷனலைஸ் கரப்ஷன் பண்ணுவாங்க ஜெயலலிதா. அவங்க மீண்டும் ஜெயிக்கலையா? வழக்கு மேட்டர்லாம் தமிழ்நாட்டுக்குள்ள பேசலாம். நாம் ஊழலுக்கு எதிராக பேசணுங்கிறது மாறுபட்ட கருத்து இல்லை. ஆனால் தமிழ்நாட்டுக்குள்ள ஜெயலலிதாவுக்கு ஒரு வெற்றியை கொடுக்கலையா? அது தூய சக்தின்னு கிளைம் பண்ணிட்டு அது யார் தான் தங்களை ஊழல் சக்தின்னு கிளைம் பண்ணுவா? யார் தான் ஊழல் வேண்டான்னு சொல்லுவா? ஸோ ஊழல் எதிர்ப்புங்கிறது எல்லா கட்சியும் எதிர்க்கிறது தான். இப்போ இதில் வந்து ஒரு இஷ்யூ பேஸ்டா வந்து ரிசர்வ் தொகுதி கண்டினியூஷன் எப்படி இருக்கணும், அதுல ஒரு கட்சி ஒரு டிராஸ்டிக்கா ஒரு மாற்றத்தை சொல்லுவாங்க. ஒவ்வொரு கட்சிக்கும் மாறுபட்டு இருக்கும். பிசிஆர் ஆக்டை பற்றி உள்ள இதுல இருக்கும். ஊழல் வேணும்னு எந்த கட்சி சொல்லுது? எல்லா கட்சியுமே ஊழல் எதிர்ப்பு கட்சிகள் தானே. ஸோ அந்த பாயிண்ட் வந்து ஒரு பெரிய பாயிண்டா நான் பார்க்கல. பட் அதுல அதிமுக ஊழல் குற்றச்சாட்டுக்குள்ள இருக்கு, திமுக ஊழல் குற்றச்சாட்டுக்குள்ள இருக்குது. ஸோ ஊழல் குற்றச்சாட்டுங்கிறது வந்து எல்லா கட்சியுமே அதுக்குள்ள இருக்கு. தாவேகாவும் ஊழல் குற்றச்சாட்டுக்குள்ள மாறிட்டுன்னு எடுத்துக்கங்க. அந்த மாதிரி அதுவும் ஊழல் குற்றச்சாட்டு. அது மத்திய அரசு குட்கா வந்து மத்திய அரசு இதுலதான் அதுல வருது. ஒண்ணு வேற யாரெல்லாம் இருக்கா? விஜயபாஸ்கர் இருக்கு, ரெண்டு விஜயபாஸ்கர், எம்ஆர் விஜயபாஸ்கர். அவர் மேல என்ன வழக்கு இருக்கு? ஹிஸ்டரி இருக்கு, வழக்கா சொல்ல முடியும். என்னங்க, போக்குவரத்து துறையில இருந்தாரு, அப்ப வந்து வழக்கு. அப்ப திமுக போட்டுக்கிட்டு அரெஸ்ட் பண்ணல. திமுக அதுல வந்து அரெஸ்ட் பண்ணா சிம்பதி ஆயிரும்னு அது ரொம்ப ஸ்ட்ராட்டஜிக்கலா இது பண்ணாங்க. அதுவே அவங்களுக்கு மூணாவது ஒரு ஃபோர்ஸ் தாவேகா வர்றது வந்து மைனஸ் ஆஃப் இட். ஓகே, அதனால இவங்க சேர்ந்துருக்கிறது பார்த்தீங்கன்னா நீங்க சொல்ற மாதிரி சில சக்திகள் தான் சேர்ந்துருக்குது. ஆனால் ஒட்டுமொத்த அதிமுகவுமே அப்படியே கரைஞ்சு வந்துகிட்டு இருக்கு தாவேகாக்குள்ளங்கிறத நம்புறீங்களா? அப்படி நான் பார்க்கல. பட் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எஸ்கி சுப்பியாவுக்கு ஒரு நல்ல மனிதர், நல்ல ஜாதி கடந்து அவருக்கு ஒன்று செல்வாக்கு இருக்கிறத நான் மனப்பூர்வமா எனக்கு தெரியுது சொல்றாங்க. நானே நேரில் அவரை பார்த்து பேசும்போது ஒரு நல்ல மனிதர் தெரியுது, பண்பாளர். அது ஒரு ஓகே, ஒரு சிம்பிள் பவர்ஃபுல்லான ஒரு ஆளாக இருக்குது அவரு. ஏன்னா 8% வாக்கெடுத்த ரெட்டல தான் அம்பாசனத்துல ஜெயிக்குதுன்னா அவருக்குள்ள வெயிட்டேஜ் அங்க நமக்கு தெரியுது. தென் அதே மாதிரி எம்ஆர் விஜயபாஸ்கர் கணிஞ்ச விடவத்தவர் கரூர்
சம்பவத்தை வச்சு எல்லாரும் என்ன சொன்னாங்கன்னா திமுக வெர்சஸ் தாவேகா தான் கரூர்லன்னாங்க. கரூர் சம்பவத்துல திமுக அரசு வெர்சஸ் தாவேகா அந்த நிகழ்வு இதுன்னு தான் சொன்னாங்க. பட் ரெண்டு பேரையும் தாண்டி எம்ஆர் விஜயபாஸ்கர் ஜெயித்திருக்கிறாரு. விஜய்க்கு செல்வாக்கையும் ஸ்டாலின் செல்வாக்கையும் தாண்டி அவர் ஜெயித்திருக்கிறாருன்னா அது செந்தில் பாலாஜி அவங்களோட கடுமையான உழைப்பையும் மீறி அவர் ஜெயித்திருக்கிறாருன்னா அவருக்குன்னு ஒரு பேக்கிங் அங்க இருக்கத்தான் செய்யுது. ஸோ லோக்கல் பேக்கிங் தான். சிவி சண்முகத்துக்கு 1 இயர் பேக்கிங் விழுப்புரத்தில் இருக்குது. சங்கராபுரம் எம்எல்ஏ அவர்களுடன் இருக்கிறாங்கன்னா இருக்குது. பட் இந்த பேக்கிங் எல்லாம் விஜயபாஸ்கர் புதுக்கோட்டையோட கன்ஃபைன்டு. தென் அந்த ஒரு சிவி சண்முகம் அவர் ஏரியாவோட கன்ஃபைன்டு. இதெல்லாம் ஒரு ஏரியா வைஸ் கன்ஃபைன்டு தான். பட் ஆன் த ஹோல் அதிமுகனா எடப்பாடி தான், எம்ஜிஆர் ஜெயலலிதான்னா எடப்பாடி தான், ரெட்டேலன்னா எடப்பாடி தான் என்கிற ஒரு தோற்றம் எடப்பாடிக்கு இருக்குது. முந்தைய ஸ்பிரிட்டுகள் எல்லாம் வந்து என்ன இருந்ததுன்னா சசிகலா, எல்லாரும் சசிகலா காலில் விழுந்தாங்க. நமக்கு தெரியும் எடப்பாடி இந்த எலெக்ஷன்ல கூட ஒரு அவுட் ஆஃப் போக்கஸ் ஆன ஒன்றை வச்சு முடிஞ்சு போன ஒரு கதையை வச்சு உதயநிதி ஸ்டாலின் அதை பிரச்சாரம் பண்ணதை நம்ம பார்த்தோம். அடுத்து தினகரன் வர்சஸ் தினகரன் சிஎம்ஏ கமாண்ட் பண்ணவர் தன்னோட இதில் வச்சு ஆர்கே நகர் வெற்றி வீரர் 50 விழுக்காடு வாக்கெடுத்தவர் பேன் தமிழ்நாடு லீடர் தான் அவர். இன்னைக்கும் தாவேகா அரசுக்கு எதிராக கடுமையா போர் புரியக்கூடிய ஒரு தலைவராட்டு தினகரன் வந்து ஒரு இதா இருக்கிறாரு. அவருக்கு ஒரு தமிழ்நாடு ஆர்கே நகர் வெற்றி இதுல ஒரு தமிழ்நாடு பேன் தமிழ்நாடு பார்வை அவர் தினகரனுக்கு இருக்குது. பொருளாளராக இருக்கும் போதே சசிகலாவும் ஜெயலலிதாவும் இவர் நம்மளை தூக்கி சாப்பிட்டுருவாரோன்னு 2 பேரும் சேர்ந்து வந்து இவரை தட்டி விட்டுட்டாங்கன்னா கருத்துக்கள் அதிமுக தரப்புல சொல்லப்படுது. இவர் சாப்பிட்டுட்டு போயிடுவாரோ நம்மளங்கிற இது ஜெயலலிதாவே பயந்தாரு தினகரனுக்குற ஒரு கருத்தும் மக்கள் மத்தியில இருக்குது. சசிகலாவும் அதுக்கு உடந்தங்கிற கருத்து கூட அந்த குடும்பம் தொடர்பாட்டு இவருக்கு எதிரியா வந்ததே அவங்க ரத்த உறவு தாங்கிறது ஒரு கருத்துக்களும் இருக்கு. எனிவே அவர் தமிழ்நாடு ஃபுல்லா பேன் தமிழ்நாடு ஃபுல்லா அறிமுகமான ஒரு தலைவர்ங்கிறதா இதுல பார்க்கணும். ஓபிஎஸ் வந்து முதலமைச்சராக இருந்தவர், வரதவன் பாராட்டப்பட்டவர், அவரும் பேன் தமிழ்நாடு ஃபுல்லா அறிஞ்ச ஒரு தலைவராக தான் பார்க்கப்படுது. ஆனா இங்க வந்து பேன் தமிழ்நாடு லீடர் யாரும் இன்னைக்கு எடப்பாடிக்கு எதிராக இல்லை. அதிமுக எடப்பாடி தான். அது குட்டையோ நெட்டையோ சிறுசோ பெருசோ உயர்வோ தாழ்வோ அது கரைதோ ஏதாவதோ அது எடப்பாடி பழனிசாமி தான். ஆனா இந்த இஷ்யூல தோத்த முறவு இங்க போறாங்க டெசர்டர்ஸ்ங்கிற ஒரு பேரும் எடப்பாடி பழனிசாமி சென்ட்ரிகாட்டு வந்து அவருக்கு மாற்றா இந்த ஸ்பிளிட்டுக்குள்ள இன்னொரு ஆள் இல்லை. லோக்கல் லீடர்ஸ் இருக்காங்க, லோக்கல் பேக்கிங் அவங்களுக்கு இருக்குது. பட் பேன் தமிழ்நாடு எடப்பாடிக்கு எதிராக ஒரு ஆள் இல்ல. அதிமுக சென்டிமெண்ட் வந்து இந்த ஸ்பிரிட்டுக்குள்ள வந்து எடப்பாடி பக்கம் தான் இருக்கிறதா நான் பாக்குறேன். ஓகே, வந்திருக்கக்கூடிய எல்லாருக்குமே வந்து என்னென்ன பொறுப்புகள் கொடுப்பாரு எதிர்பார்க்குறீங்க தாவேக்கால? இன்னைக்கு அமைச்சராகவும் இடைத்தேர்தல் இது வந்து விஜய் என்ன ப்ரெடிக்ட் பண்றாங்க நம்ம ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. அவருக்கு he might have his own calculations. அந்த கால்குலேஷன்ஸ் அடிப்படையில் கொடுப்பாரு. அதுக்குள்ள நமக்கு விம்சன் ஃபேன்சியும் இல்லை, யாருக்கு என்ன பண்ணுவாருங்கிறது நமக்கு தெரியல. பட் அவர் இடைத்தேர்தல் வந்தாலும் வந்துதான் தேரணும். இடைத்தேர்தலே வேட்பாளராக நிறுத்துறாரா அல்லது வேற அகாமடேஷன்ஸ் நல்லபடியாக கொடுக்குறாராங்கிறது தெரியல. பட் ரிவார்ட் பண்ணுவாருன்னு தான் எனக்கு தோணுது. ஓகே, இடைத்தேர்தலுக்கு காலதாமதத்துக்கு என்ன காரணம் நினைக்கிறீங்க? இடைத்தேர்தல் காலதாமதத்துக்கு ஒரே காரணம் தான், டிஸ்குவாலிஃபிகேஷனா ரெசர்வேஷனாங்கிறதுல நீதிமன்ற தீர்ப்பு வர்றதோட அது காலதாமம் அதுக்குள்ள வாய்ப்பு தான் இருக்குது. பட் இன்னொரு பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து என்னன்னா டிஸ்குவாலிஃபிகேஷன் ஆனாலும் வேக்கண்ட் தான், ரிசர்வேஷன்னாலும் வேக்கண்ட் தான். ஸோ வேக்கண்ட் இடத்துல எலெக்ஷன் இடத்துல தப்பு இல்லை. டிஸ்குவாலிஃபிகேஷனா ரிசர்வேஷனாங்கிறது அந்த டிஸ்குவாலிஃபை ஆன சட்டமன்ற உறுப்பினர் நாளைக்கு மந்திரி ஆவதுக்கோ வாரிய தலைவர் ஆவதுக்கோ அல்லது ராஜ்யசபா பதவி வர்றதுக்கோ வேற ஏதாவது ஒரு பதவி வர்றதுக்கு தான் அது அந்த 5 ஆண்டுகளுக்குள்ள ஒரு ஹர்டலே தவிர அது வந்து வேக்கண்ட் அறிவிக்கிறதுக்கு ஹர்டல் இல்லைங்கிற அளவில் கூட ஸ்டேட் கவர்மெண்ட் நினைச்சா நீதிமன்றத்தை அணுகி தேர்தலை கொண்டு வரலாம். பட் நீதிமன்ற தேர்தல் ஆணையத்தில் இன்னைக்கு வந்து டிஸ்குவாலிஃபிகேஷனா ஆர் ரெசிக்னேஷனாங்கிறதுல கொஸ்டின் ஆஃப் ஃபேக்ட் வந்து ரிசால்வ் ஆகாமல் இருக்கிறதுனால தேர்தல் தள்ளி போகுது. நேற்று அதிமுக இன்பதுரை அவர் தான் அதை தேர்தல் ஆணையத்தில் கொண்டு கொடுத்திருக்கிறாரு. அது இன்னைக்கு அவர் தொடர்பான அந்த பெட்டிஷன் இன்னும் எலாபரேட் ஆட்டே வந்திருக்கு. இதற்கான மாற்று கருத்தை தமிழக அரசு நீதிமன்றத்திலையும் தேர்தல் ஆணையத்திலையும் சொல்லி அவங்க தேர்தலை விரைவுபடுத்தவும் செய்யலாம். சார், இன்னும் அதிமுக பலரும் ராஜினாமா பண்ணிட்டு வருவாங்க, அந்த எண்ணிக்கை அதிகரிக்குன்னு சொல்றாங்க இல்லையா? இதை நீங்க நம்புறீங்களா?
இல்லை ஏற்கனவே 25 பேர் எழுத்து ஓட்டு போட்டது தானே. அந்த 25 32 ஆக விடாம பண்ணாதான் எடப்பாடிக்கு சாதனை. ஓகே, 7 பேரை அவரு 30 சொன்னாங்க, 7 பேரை அவர் ஏதோ அவர் கையிலே திரும்ப எடுத்துட்டாரு. அதுக்கு பிறகு 21 பேரை கண்டோன் பண்ணாரு. ஏற்கனவே ரிசைன் டிஸ்குவாலிஃபிகேஷன் ஆனவங்க, டிஸ்குவாலிஃபிகேஷனுங்கிற டிஸ்பியூட்டுக்கு உள்ளானவங்க ரிசைன் பண்ண பேர் தவிர மீதி அவர் கண்டோன் பண்ணாரு. கண்டோன் பண்ண பிறகும் 2 பேர் வெளியேறியாச்சு. 2 பேர் ரிவோல்ட் பண்றாங்க. 2 பேர்ல 6 பேர் 4 பேர் ரிவோல்ட் பண்றாங்க. நத்த விஸ்வநாதன் ரிவோல்ட் பண்றாரு. நத்த விஸ்வநாதன் ரிவோல்ட் பண்ணல, அவர் ரிவோல்ட் பண்ணக்கூடியவர் கூட இருக்கிறார், மைல்டா பண்றாரு. நத்த விஸ்வநாதனும் செல்வாக்கான ஒரு தலைவர், பேக்கிங் உள்ளவர். நத்தத்துல ஒரு வல்லம்பர் கம்யூனிட்டின்னு ஒரு சிறிய கம்யூனிட்டினாலும் முக்குலத்தோர் கம்யூனிட்டியில் ஒரு பிரிவுங்கிற ஒரு கம்யூனிட்டி ஆட்டு நத்தத்துக்குள்ள அவர் முத்தரையர்கள் வெள்ளாளர் எல்லாரும் ஆதரவு பற்றிய ஒரு லோக்கல் லீடராக ஸ்ட்ராங்காக இந்த இடத்துக்குள்ளேயும் அவர் ஜெயித்து நிற்கிறாரு. அவர் செல்வாக்கான ஒரு தலைவர் நத்தம் விஸ்வநாதன். அதே மாதிரி வேற கோயம்புத்தூரை சேர்ந்த வேலுமணி நமக்கு தெரியும், ஒரு பெரிய ஆர்கனைசேஷன் லெவலில் உள்ளவர் தான். ஸோ இவங்களும் வந்து எடப்பாடி கிட்ட மாறுபட்ட கருத்தை காட்டிட்டு தானே இருக்கிறாங்க. எடப்பாடி இவங்கள 25 பேர்ல 21 பேரை தன் பக்கம் எடுத்தது எடப்பாடிக்கு சாதனை. அப்படி எடுக்கப்பட்டவங்களையும் நமக்கு 2 பேர் ரிசைன் பண்ணிட்டாங்க. நத்த விஸ்வநாதன், வேலுமணி உள்ள இருந்தும் பிரச்சனை இருக்குது. அது மாதிரி சங்கராபுரம் எம்எல்ஏ CV சண்முகம் உள்ள இருந்தும் பிரச்சனை இருக்குது. இந்த இடத்துக்குள்ள எடப்பாடிக்குள்ள ஒரே அட்வான்டேஜ், சசிகலா, தினகரன், OPS மாதிரி பேன் தமிழ்நாடு லீடர் இல்லை, பட் லோக்கலா இருக்கக்கூடியவங்களுக்கும் செல்வாக்கு இருக்கு. நத்த விஸ்வநாதன் ஒரு இண்டிவிஜுவலாட்டே செல்வாக்கான ஒரு தலைவராக தான் நான் பார்க்கிறேன் அந்த பகுதிக்குள்ள அவர் வெற்றி பெறணும்னா. ஸோ அந்த வாக்கு வந்து எடப்பாடியை பாதிக்கத்தான் செய்யும் நினைக்கிறேன். ஓகே, இப்போ வரப்போற இடைத்தேர்தலில் திருச்சி கிழக்கில் ஸ்டாலின் அவர்கள் மீண்டும் போட்டியிடுறதா ஒரு செய்தியை பார்க்குறோம். இப்போ இருக்கக்கூடிய சுச்சுவேஷன்ல யாருக்கு ரொம்ப அதிகமாக வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஸ்டாலின் பார்க்கலான்னு தான் சொல்லியிருக்காரு, தவிர போட்டியிடுவோங்கிற கருத்தை சொல்லு. அந்த எலெக்ஷன் முடிஞ்ச உடனே வரும்போது அந்த ஸ்டாலினுக்குன்னு ஒரு சிம்பதி வேகம் வந்து ஹெவியா இருந்தது. நாளாக ஆக மற்ற இஷ்யூகளும் உள்ள எடுக்கும். என்னோட பார்வையில் நெஹ்ரு வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா அடிச்சிருக்கிறாரு, உள்ள ஸ்டாலின் வந்துருவாருன்னு சொல்லி. நான் என்னோட இன்னொரு நண்பர் வந்து எங்க மாவட்டத்தை சேர்ந்த ஒரு பத்திரிகையாளர், ஸ்டாலின் மேல ரொம்ப பற்றுதல் கொண்டவர், மிகுந்த பற்றுதல் கொண்டவர். அவரை சமயத்தில் சந்திக்கும் போது அவர் சொன்ன விஷயம் இதுதான். நான் வந்து கழக ஆட்சி வரும்னு நினைச்சேன், தலைவர் ட்ரெயிலிங் பிகண்ட்னு தெரியும் போதே, அது திமுக ஆட்சி வராதுன்னு தெரியும் போதே தலைவர் தோத்தா நல்லதுன்னு நினைச்சேன். நீங்க தோத்தா நல்லதுன்னு அவர்கிட்ட நான் லீடிங் பொசிஷனை பார்க்கும்போது நீங்க தோத்தா நல்லதுன்னு அவர்கிட்டே சொல்லிட்டு வந்தேங்கிறதையும் அந்த சகோதரர் சொன்னார். ஸோ திமுகவுக்குள்ளே வந்து விஜய் கிட்ட போய் எப்படி வாதம் பண்ண இது பண்ணங்கிற ஒரு கருத்து இருக்குது. ஸோ விஜய் வர்சஸ் உதயநிதினு வர்றது, ஸ்டாலினுக்கு டெலிகேட்டட் பவரான உதயநிதிக்கு, ஸ்டாலின் தான் ரியல் லீடர், ஒரு பெரிய ஸ்டேச்சரை கொடுக்கும். அது தலைவர் விஜய் எதிர்கட்சி தலைவர் உதயநிதினு சொல்றது உதயநிதிக்கு லாபம். இது தனி மெஜாரிட்டி பெற முடியாத விஜய் 21 தனி மெஜாரிட்டி பெற்று 2/3 எம்எல்ஏக்கெல்லாம் அவசியம் சொல்லி வந்த ஸ்டாலினை எதிராக சொல்றது விஜய்க்கு லாபம். இன்னைக்கு விஜய்க்கு தான் செல்வாக்கு, பட் நேற்றைக்கு வந்து ஒரு 2/3 எம்எல்ஏக்கள் ஸ்டாலின் முதல்வர் சொல்லி ஒரு தனி மெஜாரிட்டி அமைச்ச ஒரு தலைவர், 39 மக்களவையும் வெற்றி பெற்ற ஒரு தலைவர், 2 தடவை 38. அந்த தலைவருக்கும் தனக்கும் போட்டி காட்டுறது விஜய்க்கு லாபம். ஆனா அவருக்கு ஒரு நிழலா இருக்கக்கூடிய உதயநிதி ஸ்டாலினுக்கு வந்து உதயநிதி ஸ்டாலின் வர்சஸ் விஜய் வருது சதீஷன் மாதிரி உதயநிதி ஸ்டாலினுக்கு லாபம். சோ உதயநிதி ஸ்டாலினுக்கு லாபத்தை ஏற்படுத்தணும்னா எதிர்கட்சி தலைவராக உதயநிதி ஸ்டாலினே இருக்கட்டுங்கிறதா ஸ்டாலின் எவ்ரிபடி இஸ் every individual is for their individual politics self first, that's different. So ஒரு பார்வைக்கு இத என்னோட கருத்தா சொல்றேன். சோ விஜய் ஸ்டாலின் இருக்கிறது விஜய்க்கு லாபம், உதயநிதி ஸ்டாலின் விஜய் இருக்கிறது உதயநிதி ஸ்டாலினுக்கு லாபம். ஓகே, ஆனா எங்க அப்பாவை காணோம்னு சொல்லி ட்ரிகர் பண்றதுனால திரும்ப அவர் உள்ள வருவாரு. அந்த ட்ரிகருக்கு வந்து உள்ள வந்தா உதயநிதி ஸ்டாலினுக்கு அந்த போக்கஸ் வந்து குறையும். சோ அந்த இடம் வந்து உதயநிதி ஸ்டாலின் பொறுத்தளவுல ஸ்டாலின் கண்டெஸ்ட் பண்ணாம இருக்கதான் உதயநிதி ஸ்டாலினுக்கு வந்து அந்த பொலிட்டிக்கல் லிவரேஜ் அட்வான்டேஜ் கிடைக்கலாமா இருக்கும். இதுதான் எல்லாமே வண்டி ஒரு நாள் ஓடத்துல ஒரு வண்டியில கதையாட்டு வந்து இன்னைக்கு 35 விழுக்காடு நிரூபிச்ச
விஜய் முதல்வர், 31 விழுக்காடு நிரூபிச்சதற்கு டெலிகேட்டட் பவர் உதயநிதி ஸ்டாலின் எதிர்கட்சி தலைவருங்கிறது உதயநிதி ஸ்டாலின் கலாபம். ஏன்னா இது வந்து 62ஆம் ஆண்டு பெருஞர் அண்ணா பெருந்தகை உட்பட எல்லாரும் தோக்கும்போது கலைஞர் 62ல 50 பேருக்கு ஒரு பெரிய லீடர் மாதிரி ஒருத்தர் ஜெயித்து நின்னார்ல, எதிர்கட்சி தலைவர் வேற நினைக்கும். பட் அந்த அந்த லீடர்ஷிப் ஹீரோ இமேஜ் கலைஞர் கிடைச்சல, அது 69ல வந்து நெடுஞ்செழியனை வீழ்த்திய வெற்றி பெறதுக்கு ஒரு அந்த ப்ரொஜெக்ஷன் வந்து ஒரு வாய்ப்பை கொடுத்தது. அதே மாதிரி இன்னைக்கு எதிர்கட்சி தலைவரானது உதயநிதி ஸ்டாலினுக்கு அந்த ப்ரொஜெக்ஷன் லாபம் தான். தாயும் மகளுமா இருந்தாலும் வாயும் வயிறும் வேறுங்க அந்த இதுபடி அந்த நிகழ்வு வந்து இவருக்கு லாபம் தான் நான் பாக்குறேன். அப்பவே நான் வந்து கலைஞர் வந்து செல்ஃப் ஃபர்ஸ்ட் கொடுக்க மாட்டாரு ஸ்டாலினுக்கு சொன்னக்கூடிய நான் சொன்னவன் தான், கரெக்டா சொன்னதான், அது பார்த்தா தெரியும் உங்களுக்கு. கண்டிப்பா சார், நிறைய விஷயங்கள் பேசணும். நன்றி.